வணக்கம் வாங்க வாங்க இன்னைக்கு காரைக்குடி சமையல்ல ஒரு சூப்பரான மீன் செய்ய போறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த மீன் சாப்பிடறதுனால என்னென்ன நன்மைகள்னு தெரிஞ்சுக்கலாமா? மீன்ல ஒமேகா 3 அதிகமா இருக்கனால ட்ரைகிளிசரைடை குறைச்சி ஹார்ட்டை பாதுகாக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, முடக்குவாதத்தை குறைக்கும், கால்சியம் நம்ம எலும்பு பிரச்சனையை தீர்க்கும். சுகர் பேஷண்ட் மீனை அதிகமாக சாப்பிட்டா சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். நம்ம மீனை அதிகமாக சாப்பிட்றதுனால கண் பிரச்சனையை தீர்க்கும், முடி வளர்ச்சிக்கு உதவும், மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகும். மீனை நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிட்டா உடல் நலத்தோட வாழலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை டிங்னு கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம காரைக்குடி சமையலில் நாம் சமைக்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான மசாலா போட்ட மீன் ஃப்ரை. வாங்க இந்த மீன் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்களை ஒன்றெல்லாம் பார்த்துக்கலாம். மத்தி மீன் வறுக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க, அதனால் அதை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் அரிசி மாவு, காரத்துக்கு 10 வரமிளகாய். இப்போ நம்ம பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து பூண்டு, இஞ்சி பல் அதையும் சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் மல்லி, காரத்துக்கு வரமிளகாயை பிச்சு சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் கொஞ்சம் மையாக பேஸ்ட்டாக வரும், அதனால் நான் பிச்சு சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டில் மசாலாவுக்கு தேவையான உப்பு. ஒரு கொத்து கருவேப்பிலை. இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக வித்தியாசமாக இருக்குங்க. இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும், அப்போ தான் மீனில் நல்லா ஒட்டி வரும். ஃபைனலாக நாம் அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்து அதை நல்லா நாம் பிளெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். கூடவே புளிப்பு சுவைக்காக ஒரு அரை எலுமிச்சம்பழம் நான் பிழிஞ்சுக்கிறேன். பிழிஞ்சிட்டு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு மீனில் நாம் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு கடாயில் மீன் வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு மீனாக அதில் போட்டு எடுத்துக்கலாம். மத்தி மீன் வறுவலுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த மசாலா சேர்த்து ஒரு நாள் மீன் வறுத்து பாருங்கள், ரொம்ப அட்டகாசமான ஃப்ளேவர் கொடுக்குங்க. நம்ம எப்போவுமே புளி, மிளகாத்தூள் அந்த மாதிரி நம்ம சேர்த்து தான் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்து அரைச்சி ஒரு தடவை மசாலா ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வறுத்து பாருங்கள். அப்புறம் நீங்கள் எப்போ மீன் ஃப்ரை பண்ணாலும் இந்த மசாலா தான் நீங்கள் செஞ்சு ஃப்ரை பண்ணுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மீன் நம்ம ஆட் பண்ணோன்னா உடனே திருப்பி போடாமல் டைம் கொடுத்து நம்ம ஒரு மீனாக திருப்பி போடலாங்க. இல்லைனா மீன் மசாலா கீழே ஒட்டிக்கும், மீன் தனியாக வந்துடும், மசாலா தனியாக வந்துடும். அதனால் நம்ம பொறுமையாக மீனை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்து வர அளவுக்கு டைம் கொடுத்து அப்புறமா நம்ம ஒன்றுனா திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பொறுமையாக நாம் ஒரு மீனாக திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம ஒரு சாம்பார் வச்சு, ரசம் வச்சு கூட இந்த ஃப்ரை நம்ம சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கணுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான மத்தி மீன் ஃப்ரை வித்தியாசமான மசாலாவோட டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க.
இந்த மத்தி மீன் ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அதுக்கும் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.